மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடை கீழே அமர்ந்திருக்கும் மாணவர்கள், மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இந்த வழிகாட்டு முகாம் போட்டித் தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணுறங்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணனா, நிறையா படிக்கணும். இன்றைக்கி என்ன நாள்? ஜனவரி 12. என்ன நாள் இன்றைக்கி? யாரா ஒருத்தர்? தேசிய இளைஞர் தினம். யாருடைய பிறந்தநாள்? சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள். ஸோ சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாளை நம்ம நேஷ்னல் யூத் டேன்னு கொண்டாடுறோம், தேசிய இளைஞர் தினமாக. அவர் என்ன சொல்லியிருக்காரு? எழுமின் விழுமின் அந்த கோஷத்தை அவர் போட்டிருக்காருன்னு. ஸோ நம்ம தூங்கவே கூடாது. சிவில் சர்வீஸ் சார் சொன்னது மாதிரி எல்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலையே என்னது? இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டோம்னாக்க எதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய மனதில் எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஹிந்து பேப்பரை எப்படி படிக்கணும். இப்போ சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மெயின் இதுவே பார்த்தீங்கன்னாக்க எப்படி படிக்கணுங்கிறதா. படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு முதல்ல ஒரு படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கணும். 10வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்போம். தமிழ் படிப்போம், இங்கிலீஷ் படிப்போம், மேக்ஸ் படிப்போம், சயின்ஸ் படிப்போம், சோசியல் சயின்ஸ் படிப்போம். சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் படிப்போம், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பற்றி படிப்போம். பட் +1 +2 போகிறப்ப தனியாக குரூப் மாறிடுவோம். 10th அப்புறம் நம்ம ஒன்லி குரூப் 3, குரூப் 4 இந்த மாதிரி எடுத்தால் தான் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி படிப்போம், எக்கனாமிக்ஸ் படிப்போம், சோசியல். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சயின்ஸோட நிப்பாட்டிடுவோம். மேக்ஸ் குரூப் எடுத்தோம்னாக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியோட நிப்பாட்டிடுவோம். சயின்ஸ் குரூப் போனோம்னாக்க பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட நிப்பாட்டிடுவோம். பட் ஆனால் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பேசிக்காக என்னென்ன வரும்? சிவில் சர்வீஸ்னு இல்லை, என்ன காம்படேட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், ஜியாகிரஃபி தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கான்ஸ்டியூஷன் பாலிட்டி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ் பற்றி பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும், வணிகம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது போக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்பப்பெல்லாம் புதுசு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருது, அந்த செயற்கைக்கோளில் என்னென்ன பண்ணுறாங்க, ஏன் மாலத்தீவு டிக்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ண சொல்லிவிட்டு எல்லாம் லட்சத்தீவு போக சொல்கிறாங்க. இலங்கையை சேர்ந்த ஒரு அமைப்பு போய் மாலத்தீவை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்திய படை தான் போய் காப்பாற்றுனுச்சு. எப்படி நம்ம பங்களாதேஷ்க்கு விடுதலை வாங்கி கொடுத்தோமோ அதே மாதிரி மாலத்தீவுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம நிறையா உதவி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும். இப்போ இன்றைக்கி பேப்பரை பார்க்குறீங்க, இந்த இந்திய மாலத்தீவு உறவு எப்படி தானுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு ஆர்வம் வரணும். இப்போ எப்படி சிவில் சர்வீஸ்க்கு நம்ம படிக்க போகிறோம்னாக்க இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நம்ம படங்கள் எல்லாம் நிறையா பார்த்துருப்போம். துல்லாத மலம் துள்ளும்னு ஒரு படம் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சூரிய வம்சம் தேவயானி நடிச்சிருப்பாங்க. ஒரு ட்ரெயினில் போயிட்டு திரும்ப வரப்போ IAS ஆயிடுவாங்க. பட் அது உண்மையிலே அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. இப்போ 12th ஃபெயில்னு ஒரு படம் வந்திருக்கு, ஹிந்தியில் வந்த படம், டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஆப்பில் இருக்குது. ஒருத்தர் 10th ஃபெயில் ஆகி 12th ஃபெயில் ஆகி காலேஜ் முடிக்காமல் எப்படி ஒருத்தர் IPS, ஒரு IPS ஆஃபீஸரோட கதை தான் அந்த 12th ஃபெயிலுங்கிறது. எல்லாருமே போய் பாருங்கள். என்னென்னமோ படம் பார்க்குறோம், அந்த படத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த 12th ஃபெயிலுங்கிற படம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன லெவலில் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆசிரியர் தான். நான் 5வது அட்டம்ப்டில் தான் நான் IRS வாங்கினேன். +2 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் வர்றாங்க, 3 வருஷம் டிகிரி முடிச்சிட்டாக்க அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், IAS, IPS, IFS, IRS, ரயில்வே சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு 21 சர்வீஸ் இருக்குது. ஸோ என்ன நீங்கள் வாங்குகிற ரேங்க்கு தகுந்த மாதிரி எந்த சர்வீஸ் வேணாலும் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க குரூப் 1ல் போகிறது. குரூப் 1ல் IAS, இப்போ டேரெக்டாக IAS. அப்போ அடுத்து என்னது? இங்கே குரூப் 1ல் என்னாக்க DC, டெப்டி கலெக்டர். அதுக்கு என்ன படிக்கணும்? அதுவும் முடியல. அடுத்து குரூப் 2, அதுக்கு டேரெக்டாக RIன்னு இந்த மாதிரி எடுக்கிறாங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க. அதுக்கு கீழே இல்லையா அதை அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம், என்னென்ன எக்ஸாம், வெப்சைட் எல்லாத்துக்குமே வெப்சைட் இருக்குது. UPSC போனீங்கன்னா UPSC வெப்சைட்டில் அவங்களுடைய கேலண்டர் போட்டிருப்பான். இந்த வருஷம் நாங்கள் என்னென்னலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி SSC, இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸோ, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்போ GST ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லெவல் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர்னு எடுப்பாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்னாக்கா SSC எக்ஸாம். அது கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸ் அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. அதுக்கு SSCலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கு கீழே MTS, அதுக்கு SSC தான். நம்ம நம்மளுடைய எண்ணம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், IAS இருக்கட்டும். அப்படி கிடைக்கல அடுத்த லெவலில் நம்ம என்னெல்லாம் ஆகலாம். ஸோ அப்படிங்கிறப்ப குரூப் 1 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், குரூப் 4 எழுதலாம். TNPSC தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலில் என்ன எழுதலாம்? SSCலேயே எக்கச்சக்கமான எக்ஸாம் இருக்குது. அடுத்து அது இல்லையா RRB, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ரயில்வே ஸ்டேஷன் போனால் TTலேருந்து ஸ்டேஷனில் உள்ள இவங்க வரைக்கும் எல்லாம் ஹிந்தி மக்களாக இருக்காங்க, நார்த் இந்தியனாக இருக்காங்க. ஏன் நம்மளுக்கு யாரும் எழுதி வர மாட்டேங்கிறாங்க? எந்த பேங்க்கு போனாலும் சரி, எந்த ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, எல்லாமே நார்த் இந்தியனாக இருக்குன்னு நம்ம இன்னும் சொல்லி இன்னும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இப்படியே தான் இருப்போம். முன்னோடியாக ஒரு திட்டம் போடணும். அதில் போட்டிக்கிட்டு எழுதினா தான் நமக்கு அந்த எக்ஸாம் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கு இந்த பரீட்சைகள்லாம் எழுதுறதுக்கு நம்ம முன்னோடியாக இருக்கணும். முதல்ல அந்த ஆர்வம் இருக்கணும், ப்ளஸ் அந்த பரீட்சைகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை விட்டுட்டிங்கனாக்கா அடுத்து பேங்க் எக்ஸாம்.
அதுபோக சில ஸ்பெசிஃபிக்காக ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் தனியாக எல்லா பேங்க்குமே எடுக்கிறாங்க. அதுக்குரிய எக்ஸாம் இருக்குது. எல்லாமே அசிஸ்டன்ட் லெவலில் இருந்து ஆஃபீஸர் லெவலில் வரைக்கும். இந்த பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அகர்வால்னு ஒரு ஆப்டிடியூட் புக் இருக்குது. அது எல்லாருமே பார்க்கலாம். 10th முடிச்சதுலேருந்து எல்லாருமே வந்து அந்த புக்கை வாங்கி பார்க்கலாம். அகர்வால்னு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கு, அதுதான் பேசிக் புக். அந்த புக்கை வச்சு தான் எல்லாருமே வந்து கொஷின் கேட்பாங்க. சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி போகணுன்னாக்க எப்படி படிக்கணும், ஒவ்வொரு புக்காக எப்படி படிக்கணுன்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10th படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரி படிப்போம். ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறப்ப எப்படின்னா கொஞ்சம் அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். அக்பர் காலம் வந்து பொற்காலம்னு சொல்கிற மெடிவல் பீரியடில், இதில் வந்து குப்தர் காலம்னு சொல்கிறான். ஸோ குப்தர்கள் காலத்தில் வந்து அந்த கோல்டன் பீரியட் ஆஃப் குப்தாஸுக்கு கோல்டன் பீரியட் ஆஃப் முகல்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்பான். அப்போ என்ன பண்ணனா, அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி எப்படி இருந்துச்சு, எக்கனாமி எப்படி இருந்துச்சு, ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் எப்படி இருந்துச்சு, மகளிருடைய இது எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு திங்க் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங் தான். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக படிக்கிறதோட கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறது தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இப்போ அந்த ஆர்வம் அகாடமி, ஆர்வமே நம்ம சிபி குமரன் வந்து இங்கேயே ஒரு சென்டர் போட போகிறார். ஸோ இதுக்கு வந்து முதல்ல நமக்கு வந்து ஒரு படிக்கிற ஆர்வம் தான் இருக்கணும். அந்த ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான் அடுத்து வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். நான் இதே பேராவூர்னிக்கு வந்து இதே 12/1/2021 வந்து விநாயகா மகாலில் வந்து இந்த இதே நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அடுத்த முறை இந்த இதில் வர்றப்ப இத்தனை பேர் ப்ரிலிம்ஸ், இப்போ நேற்று தான் வந்து குரூப் 2 ரிசல்ட் வந்திருக்கு. நிறையா நம்ம சிபி குமரன் நடத்துகிற அந்த ஆர்வம் ஐஎஸ் அகாடமிலேருந்து ஒரு 15-20 பேர் வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அடுத்த முறை நம்ம வந்து இங்கே வந்து பேசுகிறப்ப இந்த கல்லூரி, இந்த பேராவூரியிலேருந்து அரசு கலைக்கல்லூரியிலேருந்து இத்தனை பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு போனவங்க, இத்தனை பேர் வந்து குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்காங்க, குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க, வெங்கடேஸ்வரா கல்லூரியிலேருந்து இத்தனை பேர் வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி எங்களுக்கு இருந்தால் தான் எங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த வெங்கடேஸ்வரா கலைக்கல்லூரி அவங்க நிர்வாகத்தினருக்கும், இந்த விழாவை சிறப்புற ஏற்பாடு செய்த நமது ஆர்வம் அகாடமி சிபி குமரன் அவர்களுக்கும், எக்ஸ்மோல்டு பாலிமர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, ஸ்கூலு 12 வருஷம் படிக்கிறான், டிகிரி 3 வருஷம் படிக்கிறான். ஸோ இன்னொரு 1 வருஷம் நல்லா படிச்சிங்கனாக்கு நாளைக்கு வந்து உங்களில் வந்து நிறையா பேர் வந்து அரசாங்க வேலையில் இருப்பீங்க. ஸோ எந்த போட்டித் தேர்வுனாலும் எந்த தேர்வும் வந்து நீங்கள் வந்து குறையாக நினைக்காதீங்க. இப்போ இவங்க வந்து RI வாங்கியிருக்காங்க, நாளைக்கே வந்து டெப்டி கலெக்டர் ஆகலாம். அரசாங்க வேலையும் வந்து தாழ்ந்த கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தில் வந்து சம்பளம்ங்கிறது வந்து ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக மேலேயே கொடுக்குறாங்க சில வேலைக்கெல்லாம். எந்த போட்டித் தேர்வுனாலும் கலந்து எழுதுங்க, எழுதிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.